சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேரில் 3 பேரின் உடல்கள் திருச்சி கொண்டு வரப்பட்டன. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நடைபெற்ற மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், பத்மநாபன், சேலத்தைச் சேர்ந்த திருமுருகன், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகுபாண்டி ஆகியோர் கொல்லப்பட்டனர். அவர்களில் திருவாரூர், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது. வீரர்களின் உடல்களுக்கு அமைச்சர் காமராஜ், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வீரர்களின் உடல்கள் ராணுவ வாகனம் மூலம் அவர்களின் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் மரணமடைந்த தமிழக வீரர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தலா 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள போர்னபாலில் இருந்து ஜகர்குண்டாவுக்கு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் உள்ள பகுதி என்பதால் சாலை பணிக்கு CRPF வீரர்கள் பாதுகாவலாக இருந்து வந்தனர். 100 பேரை கொண்ட சிறிய படைப்பிரிவு வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 300க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு CRPF வீரர்களும் பதிலடி கொடுத்துள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையே சுமார் 2 மணி நேரத்திற்கும் சண்டை நீடித்தது. முடிவில் தமிழகத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், அழகுபாண்டி, திருமுருகன் உட்பட 26 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு ராய்ப்பூர் கொண்டு செல்லப்பட்டனர். சுக்மா விரைந்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரணமடைந்த வீரர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனிடையே உயிரிழந்த தமிழக வீரர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். And all the dignitaries